ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். அருமையான வேலைக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்கட்டும், என்னை தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்களுக்கு ஏற்ற வசனங்களை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப மெய்யான ஒளின்னு சொன்னா பொய்யான ஒளி உண்டுல்ல, உண்டா? மெய்யான ஒளின்னு இருக்காங்க. அவன் எப்பவுமே மெய்ச்சு நல்லா மெய் சொல்றான் ஐயா அப்படின்னா பொய் சொல்றவனும் உண்டுல்ல. அப்போ பொய்யான ஒளி எது? பொய்யான ஒளி தெரியலையா? வாசிக்க ஆதியாகமம் 1:16, 16 வசனம், 17 வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவை பூமியில் பிரகாசிக்கவும். போதும். இந்த பூமியில் பிரகாசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒளி என்னது? எதெல்லாம்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இவைகளெல்லாம் என்ன ஒளியல்? பொய்யான ஒளியல் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்குது, நம்மை பிரகாசிக்கிறது. நம்ம பார்க்கணும், நம்ம மேல இந்த ஒளி படுறதுனால, இப்ப என் மேல இந்த ஒளி படுறதுனால உங்களுக்கு ஒளி என்ன செய்யுது? இதுல என்ன தெரியுது? யாரு நீ? அப்படின்னா அப்படின்னா சரிங்க, இருட்டாருன்னு வைங்க, என்ன தெரியுமா? தெரியாது, தலையிட்டு போகும். அப்படியா? அப்போ நம்ம மேல பொருட்கள் மேல பட்டு அது நம்முடைய ஒளி நம்ம மேல பட்டனால நம்ம தெரிந்து கொள்கிற உருவங்களை தெரிந்து கொள்கிற ஒரு ஒளி இல்லையா? சரி, இன்னொரு ஒளி இருக்கு. நீங்க சொல்லாத ஒளி என்ன இருக்கு? வாசிக்க பார்ப்போம். 30 யோபு 36, 30, 31. மின்னலின் ஒளியை என்ன ஒளி? என்னது? மின்னலின் ஒளி இல்லையா? சரி, அப்ப இந்த ஒளியெல்லாம் எப்படிப்பட்ட ஒளிகள்? இந்த மின்னல் ஒளி எதுக்காக கொடுக்கப்பட்டதான்? தண்டிக்கிறதுக்கும் ஆகாரம் கொடுக்கிறதுமா? தண்டிக்கிறதுக்கு.
எங்கேயா இடி விழுந்தா சிலர் பாதிக்கப்பட்டு போகிறாங்க, இறந்து போகிறாங்க இல்லையா, தண்ணி கிடைக்கிது. சரி, ஆகாரம் கிடைக்க என்ன செய்யுது, இந்த மின்னல்கள் வழியாகத்தான் என்ன செய்யுது, மழை பெய்கிறது இல்லையா. அந்த இடி விழுகிறீங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இது சேரும்போது அந்த சத்தம் இடி தீப்பொறி உண்டாகுது, அதுதான் மின்னல். அதிலிருந்து இந்த மின்னல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேரும்போது நீர் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை பெய்யறதுக்கு காரணம் மின்னல். அப்போ பூமியில் மழை பெய்து விளைச்சல்கள் உண்டாகி செழிப்பாகிறதுக்கு மின்னல்கள். சரி, இந்த மின்னல்களா நிலையானவைகளா? இந்த மின்னல்கள் நிலையானவைகளா? இல்லை. வாசிங்க யோவேல் 2:10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும், ஒளி மழுங்கும், போகும், எல்லாம் ஒளி எடுக்காம போயிடும் இல்லையா. நட்சத்திரம் எப்படி விவசாயம் எப்படி வாசம், அது எப்படி உதிர்ந்துதான் அத்திமரம் போல உதிரும். அப்ப இவங்களாம் நிலையா வைக்கக்கூடிய ஒளி அல்ல. அப்ப எதுதான் மெய்யான ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி இல்லையா. இப்ப இந்த ஒளிகள் எல்லாம் நம்ம சொல்ற இந்த பொய்யான ஒளிகள்லாம் மனுஷன் மேல என்ன செய்யுது, பிரகாசிக்கிறது. மனுஷன் மேல பிரகாசிக்கிறது, மனுஷனை பிரகாசிக்க முடியாது. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறான், இருளுக்குள்ள இருக்கான் இல்லையா. என்ன இருளுக்குள்ள இருக்கான், வாசகி பாவ இருளுக்குள்ள இருக்கிறான். வாசகிங்க கலாத்தியர் 5:19, 22 வாசிய 19, 22. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, டெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இவையெல்லாம் என்னது பாவத்தை மனுஷனுக்கு என்ன செய்யுது, உண்டாக்குகிறது இல்லையா. பிசாசான என்ன செய்யறா, இந்த பாவத்தை கொண்டு வந்து மனுஷனுடைய உள்ளத்தை இருதயத்தை இருளாக்கி விடுகிறான். வேதனை நிறைந்த உள்ளமாக, பாடுகள் நிறைந்த உள்ளமாக, இல்லை பிரகாசிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போகிறவனாக இருக்கிற, விழுந்து போகிறவனாக அது செய்து மாற்றி விடுகிறது இல்லையா. அப்ப இந்த ஒளிகளெல்லாம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது இல்லையா. பாவத்தை போக்குறதுக்கு இந்த ஒளி முடியுமா, முடியாது இல்லையா. சாபத்தை போக்குறது முடியுமா, முடியாது. இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் தோன்றிய பொய்யான ஒளிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இந்த வேதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், பாரங்களை தாங்க முடியாதபடி மனிதன் என்ன செய்யறான், நிலைகுலைந்து போயிருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், முகம் பிரகாசிக்க முடியாது இல்லையா. என்ன செய்யறான், தற்கொலைக்கு நேராக ஓடுறான். நீ பேப்பர்ல பார்க்காத இப்ப எந்த பக்கத்தை புரட்டாலும் என்னதான் இருக்குது, தற்கொலை 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 இல்லையா. பாருங்க, பேராசையினாலாத கொலை. இப்போ பெரிய பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை, காலேஜுக்கு பிள்ளைகளை அனுப்புறதே பெரிய பயமா இருக்குது இல்லையா. அனுப்பிட்டு 5 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னா வந்துட்டு 1000 ஃபோன் போட்டுருக்கணும் இல்லையா. காரணம் என்ன, அவங்க காலேஜில் ஒரு பிள்ளைகள் கலந்தே படிக்கிறாங்க, ஒருவருக்கு சில நேசிக்கிறாங்க. கடைசியில் எங்கள் அப்பா ஒத்துக்கல, எங்கள் அப்பா ஒத்துக்கல, எங்கள் வேற ஒழுங்கு பண்ணாங்கன்னொடனே நீயே நானா, ஒரு டிகிரிக்கே நான் இருக்கணுமா, வெட்டு. எவ்வளோ துணிகரமான காலங்கள் பாருங்க. அப்போ மனுஷன் நிம்மதியோடு இருக்க முடியுமா, முடியாது. அதனால முடியாது
கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல, தவிக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல நிம்மதி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப கவலைகள் இந்த இருளெல்லாம் மனுஷனை என்ன செய்யுது? பாதிக்க செய்யுது இல்லையா? அப்ப இந்த இருள் இருந்து கவலையில இருந்து நம்ம மாற்றணும்னு சொன்னா யாராலதான் முடியும்? தேவனால், கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அவர் எழுதியாரு, இந்த உலகத்திலும் சரி மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்குவதற்காக என்ன செய்வது? ஒரு நல்ல ஒளி வேண்டும், நிரந்தரமான ஒளி. அந்த பாவம் எண்ணத்தில் இருக்கிற பாவத்தை வெளியாக்கக்கூடிய ஒரு ஒளி நமக்கு வேண்டும் இல்லையா? இல்லையா? அந்த ஒளி நம்ம எதிர்பார்க்கிறோம். பேராசை, பொறாமை, இவைகள்னால நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஆற்றுல திடீர்னு வெள்ளம் வந்துடுது, அங்கே நிறைய பொருட்கள் வருது, கட்டில் வருது, பீரை வருது, எல்லாமே மிதந்துட்டு வருது. 2 வாலி போய் போகிறேன், போய் பார்க்குறேன், வெள்ளத்தை பார்க்கறோன்னே பாரு கட்டில் வருது, பாரு பீரை வருது, பாரு இப்படி 2 பேரும் போய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு கடையில் கொண்டு இந்த கடையில் கொண்டு சேர்த்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கப்பா, வெள்ளம் வந்து நம்ம வீட்டில் நிறைஞ்சி வச்சது, வா நிறைய வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பொருள் வருது, அது கருப்பாக இருக்குது, அது கருப்பு வருது. ஏய் கல்லாப்பட்டி வருதுடா, ஆத்திர கல்லாப்பட்டி வருது, இதுதான் சமையணும். இவரு தான் உள்ளுக்கு என்ன இருக்கும்? தங்க நகையெல்லாம் இருக்கும். நான் போறேன். வேண்டாண்டா, இவ்வளவு இருக்கு, அது போயிருந்தாங்க, வேண்டாம் நான் போய் இந்த கல்லாப்பட்டியை இழுந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் பிடிச்சிட்டான், கல்லாப்பட்டியை பிடிச்சு இழுக்கிறான். அது இழுக்க வரமாட்டேங்க. சத்தம் போற, மாவை விட்டுரு அப்படிங்க. நான் விட முடியலடா, அது விட பண்ணுங்கடா விட்டுருடா கல்லாப்பட்டியை, வா வெளியே வா அப்படிங்கிறா. அது விட பண்ணுங்கடா, என்னடா அது அது கரடி குட்டிடா, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படிங்க. என்ன பாக்குங்க, கல்லாப்பட்டினை பிடிச்சு கடைசியில் பிடிச்சது கரடி குட்டியை பிடிச்சிருக்கிறான். கையை தண்ணியோடு போயிட்டான். இந்த ஆசை விட்டுச்சா, இவ்வளவு கிடைச்சது போதும் சொல்லி போகக்கூடாதா? இன்னும் வேணும் இன்னும் மனுஷன்லைக்கு அப்படிதான் ஏங்கி என்ன செய்யறான்? தவிக்கிறான். இன்னும் கிடைக்காதா? பேப்பர்ல இன்னொரு நியூஸ் பார்த்தேன். 2 பேரும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, ஏகப்பட்ட சம்பளம் வாங்கிருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு என்ன செய்ய, சரி இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வட்டிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி குறைஞ்ச வட்டிக்கு இருந்துச்சாங்க, கொடுத்துட்டாங்க. அப்படி அங்கே நிறையா அந்த 2 லட்சம் 3 லட்சம் எல்லா விஷயம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வட்டி வந்துகிட்டே இருக்கு, சந்தோஷம் தாங்க முடியலை. நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் கொடுப்போம் நீங்கள் வேறு சம்பளம் இருக்கிறது எல்லாம் என்ன செய்ய வட்டிக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் லாக்டவுன் வந்தது. ஆமாம், எந்த வேலை முடிஞ்சது? கொரோனா பேய் வந்தது. அவ்வளோதான், வட்டி வாரெல்லாம் போச்சு. இவங்க என்ன செய்யிருக்காங்க? வெளியூர் ஆட்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மொத்தமாக 10 லட்சம் பண்ணி வாங்குறது. இவங்க நம்பி 2 பேரும் கவர்மெண்ட் ஊழியர்களா 2 பேரும் நம்பி கொடுக்குறாங்க. எவ்வளோ வாங்கிடுங்க நீங்கள் இருக்கு, வட்டி கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து இதை இருக்குது. இந்த லாக்டவுன் வந்தது அங்கே லாக் ஆகி போச்சு. ஒருத்தரும் வட்டி கொடுக்கல, அவன் நெருக்கிறாங்க. நீ அவன் வட்டி தராலும் தண்டியும், நீ எனக்கு தர வேண்டியது பிடி பிடிக்கிறாங்க. இவங்க ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் தப்ப முடியல. தப்புக்கு ஒரே வழி தற்கொலை தான். 2 பேரும் தற்கொலை பண்ணி செத்து வராங்க. பாருங்க, உலகத்தில் பேராசை இருக்கிற 2 பேர் சம்பளம் போதாதா? 2 பேர் சம்பளம் போதாதா? காணாது என்ன சொல்லி நினைச்சாங்க, ஆசைப்படுறாங்க. இது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள ஒரு ஆசை, பேராசையினால அந்த இருள் உள்ள இருக்கனால வேண்டாத வேலைகள்லாம் செய்கிறது. அப்படி என்று நம்ம சொன்னால பிரார்த்தனை சொல்லப்பட்டு அவ்வளவு பாவங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கனால இருந்து போய் மனசை தொந்த விட்டுட்டு அடைகிறான். ஒன்றும் முடியலை, என்ன செய்ய முடியும்? தப்புக்கு வழியே இல்லாம அலைகிறான் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் பரிகாரியா யாருதான்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி வரணும். அல்லையா? ஏன் இதுக்கு முன்னால ஆட்டுக்குட்டி வந்தது, அவையெல்லாம் உண்மையான ஆட்டுக்குட்டி. அதை பலியிட்டாங்க, பாவத்துக்காக என்ன செய்தாங்க? பலியிட்டாங்க. அது வருஷம் பாவம் செய்யறதும் வருஷம் கொண்டு பலியிடுறதான். இங்க இருந்து போறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு, குடிக்காமலும் பீடி குடிக்காமலும் சிகரெட் குடிக்காமலும் இங்க இருந்து பாவ மலைக்கு நடந்து போறாங்க. போயிட்டு வந்த மறுநாள் என்ன நடக்குது? அந்த நல்ல ஒரு 2 மாசமா நான் குடிக்கிறேன், அந்த நல்ல பிராண்டை வாங்கிட்டோடா, நல்ல பிராண்டை வாங்கிட்டோம். இது போகணுமா? இது அலையணுமா?
அப்ப அங்க உள்ள என்னதான் இருக்குது? இருள் இருக்குது. அவன் உள்ளத்துல என்ன இருக்குது? பாவ இருள் வேசிட்டு தப்ப முடியல. இதான் பழங்காலத்துல செய்துட்டே இருந்தாங்க. பாவத்தை செய்யறதும் பலியிடவும் பார்த்து நிரந்தரமான ஒரு பாவம் போகலேங்கிற வேதனை யாருக்கு இருந்தது? தேவனுக்கு இருந்தது. நம்ம ஜனங்களை அழிந்து கொண்டு போறாங்களே, உண்மையான பிள்ளைகளாக வாழ முடியலையே, என்ன செய்யறதுன்னு அவருக்கு பரிகாரமாக தான் நினைச்சாங்க. என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மை பிரகாசிப்பதற்காக இந்த யார் சொன்ன யார் வாரா? ஆமா, இயேசு கிறிஸ்து மானிடனாக வருகிறார் இல்லையா? இந்த மனுஷன் இந்த மானிடன் இந்த இயேசு கிறிஸ்து வந்ததுனால இன்னைக்கு உலகத்துல ஒரு மெய்யான ஒளியாக வந்தார். அதாவது நானே மெய்யான ஒளி என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த ஒளி வந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இப்படிப்பட்ட பிடியில இருந்து என்ன செய்யறோம்? விடுதலை ஆகிறோம் இல்லையா? பிசாசின் பிடியில் இருந்த கூடி இருக்கிற பிசாசு கூடிட்டு இருக்கிற ஆலயத்துக்குள்ள வர்றா. ஆண்டவர் வரார். வரும்போது தொட்டு செய்கிற சுகமாக்குறாரு. அந்த பிசாசு போயிருது. இவன் நிமிர்ந்து நடக்கிறார். இல்லையா? பாருங்க, அந்த ஒரு சகோதரன் பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிறான். ஆண்டவர் ஆறாரு. வந்து பார்த்த உடனே பிசாசின் பிடியில இருக்க பார்த்துருக்காரு. அந்த சுகத்தை கொடுக்கிறாரு. அவன் நிம்மதியா போய் மற்றவர்கிட்ட நினைச்சுதான் சொல்றான் இல்லையா? அப்ப அவனுக்குள்ள இருள் நினைச்சு சொல்ற யாரு கொண்டு வந்துருக்கான்? பிசாசு கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இந்த ஆசைகளை எல்லாம் உருவாக்குறது யார் தான்? பிசாசு. இந்த பிசாசு யாருக்கு தான் பயப்படும்? தேவனுக்கு தான், இயேசு கிறிஸ்துக்கு தான் பயப்படும். அப்படி அவருடைய நாமத்தை சொல்லும் போது என்ன செய்யுது? பயப்படும் இல்லையா? நம்ம வேதத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். பதினெட்டு கோணி, பிசாசின் பிடிந்த வாலிபன், குஷ்டரோகி, லாசரு, பாடையில் இருந்து போன வாலிபன், இவங்கெல்லாம் விடுதலை கிடைத்திருக்குன்னு சொன்னா, அப்ப அவங்க விடுதலை கிடைக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? தலைநிமிர்ந்து அலைவாங்க இல்லையா? நம்முடைய உடம்பில் நல்ல நோய்களெல்லாம் குணமாயிட்டு அப்படி தலைநிமிர்ந்து வரோம் இல்லையா? 50 வருஷம் ஆச்சு. 50 நான் பிறந்து 50 வருஷம் ஆச்சு. சகோதரா, நான் பிறந்து 50 வருஷம் ஆச்சு. என் வயசு என்ன? வயசு என்ன? என் வயசு என்ன? 50 வயசு ஆச்சு. 50 வயசு தானே? இப்படி யோசிக்க நிறைய முடிச்சுட்டுனால யோசிக்கிறியோ இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், அட்மிட் ஆகிறேன். அது வரைக்கும் இயேசு இல்லை, பிசாசு இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம், அது திறமைதான் சொல்லுங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆலயத்துக்கு போக மாட்டேன், வீட்டில் பாட்டு பாட்டு ஜோமுன்னாங்க, அங்கே போய் உள்ள சேர்ந்துட மாட்டேன். எங்கள் மாமா வீட்டில் எல்லாம் வயது வாசல் பாட்டு பாடுவாங்க, திண்ணையில் உட்காந்துருப்பேன். ஐயா சாப்பிட கூட பாட்டு பாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நடக்கும். வீட்டில் போய் பாட்டு பாடாது போக மாட்டேன். எங்கள் வீட்டில் சொல்ல கொஞ்சம் நாங்கள் பாட்டு பாடி கொஞ்சம் நேரம் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த ரேடியோ பிறகு பாருங்க அப்படின்பா. நீங்கள் பாடி கடையெல்லாம் மூடியாச்சுது, நீங்கள் பாடச்சத்தை எனக்கு கேட்கணும், இந்த ரேடியோ கருணை கூட்டி வச்சிருக்கேன் என் காதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. இயேசுவே இல்லை, யாரும் இயேசுவே உண்டுன்னு சொன்னால் இல்லவே இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காமிக்கிற மாதிரி பேசக்கூடாது. கடைசியில் கடையை மூடியாச்சுது, எல்லாம் போச்சு, துணியெல்லாம் போச்சுது, கடலுக்கு மேலே கடன் ஆகி நெருக்கடி போகிற இடங்கள் வந்தாச்சு. இதுக்கு இடையில 50 வருஷம் முன்னாடி 1986 ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறேன் வயிற்று வலியினால். திருச்சியிலிருந்து வந்தவன் வயிற்று வலியில் இதை கொண்டு சேர்த்து எங்கேயாவது ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு டாக்டர் 5 நாள் தான் டைம். இந்த 5 நாளுக்குள்ள நீ எங்கே போயிடணும்? சிஎம் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? மேலூர் இருக்குது, அங்கே போகணும். 16,000 17,000 கொண்டு போக அப்படின்ட்டாங்க. 16,000 17,000 கொண்டு போகிறது நான் வேலையில், என் மனைவிக்கு வேலையில், எங்கே கொண்டு போக முடியும்? 2,000 கொடுத்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா வைக்கிறதுக்கே வழி இல்லை. தரமாட்டு கிடக்கிறோம். 16,000 இல்லை 17,000 ஆகும். நீ கொண்டு போய் என் மகன் அங்கே இருக்கான், அவன் ஆப்ரேஷன் பண்ணிடுவான், நீ போ, நான் உனக்கு லெட்டர் தரேன் அப்படிங்கிறாங்க. முடியாது, எனக்கு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, விரட்டுறாங்க. இங்கிருந்து ஏதாவது ஆயிட்டுன்னா வாத்தியார் செத்துப்படாரான்னு சொல்லி எனக்கு பேர் கெட்டு போவோம். நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு இங்கே போயிடுவாங்க. சரி அப்படின்னா வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ஆயத்தமாயிட்டோம். ஏமா நீ எப்படியாவது ஒரு 2,000 பெருட்டி கொண்டான்னு சொல்லி என் மனைவி 2,000 பெருட்டிக்கு கொண்டு வந்துட்டான். ஏன்னா 1 நாளைக்கு என்ன செய்யணும், காலி பண்ணணும். காலையில் அந்த அம்மா வருவாங்க,
நீ போய் வாசல் நின்று சத்தம் முறை விட்டுறாத, இவன் இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் என்ன செய்ய பில்லு கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா வேகமாக வந்தாங்க. நான் அந்த அம்மா சத்தம் போட்டுக்கூடாது, அதுக்குள்ளே எவன் இன்னைக்கு பில்லை கொடுத்து கொண்டாங்க முடிச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அந்த அம்மா வேகமாக வந்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வேலூருக்கும் வேண்டாம் ஊருக்கும் போக வேண்டாம், உங்களுக்கு நாளைக்கு இங்கேயே ஆப்ரேஷன், அவங்க மகன் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. 50 வயசு வச்சுட்டானா, 50 வயசு வச்சுட்டானா இல்லையா? நீ வேலூருக்கும் போக வேண்டாம் ஊருக்கும் போக வேண்டாம், எந்த டாக்டர்கிட்ட உங்க அனுப்பணும்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் பிரசாத்துடைய மகன் இங்கே வந்திருக்கிற, நாளைக்கு உங்க ஆப்ரேஷன் சார் அப்படின்னாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்போ நடந்துருமா? 5 நாளைக்குள்ள போன்னு சொன்ன உடனே எனக்கு மனசு ஒன்றும் விடலை. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது 3 பிசாசு உள்ள வருது, ரூமுக்குள்ள வருது. ஐயோ பிசாசு இல்லைன்னு சொன்னோமே, பிசாசு உள்ள வருதுன்னு சொல்லி பயப்பட்டு தயவிச்சுட்டு இருக்கேன். அது என் நேரம் 3 பிசாசு உள்ள வந்துகிட்டு இருக்குது. நான் இப்போ பயந்து அடிக்கிட்டு இருக்கும்போது மேலும் ஒரு வார்த்தை வருது, ஏசுன்னு சொல்லு அப்படிங்கிறேன். சொல்ல மாட்டேன், நான் இதுவரைக்கும் ஏசுன்னு சொன்னதில்லை, நான் இன்னும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறேன். பிசாசு நெருங்கி வருது, என்ன செய்யணும்? ஓடது வழியில் மாட்டிக்கிட்டு குஞ்சிட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்லுது, நீ இயேசுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. சொல்லவே மாட்டேன். நான் சொன்னால் எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, உயிருக்கு பயந்து இயேசுன்னு சொல்கிறான்னு எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, நான் சொல்ல மாட்டேங்க. அது கிட்ட நெருங்கி வந்தாச்சு. 3ஆவது தடவை இயேசு சொல்லு அப்படின்னு சொல்லுது. என்ன செய்ய சொல்லித்தான் பார்ப்போம்னு இயேசு அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி நினைச்சது நிற்கிங்க, என்ன வேணும் இயேசு அப்படின்னு பின்வாங்க ஆரம்பிச்சு. ஓடுற நாய் கண்ட வெள்ள நாய்க்கு தொக்கு ஓட ஆரம்பிச்சுட்டு இயேசுவே 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 எத்த கொண்டு ஓடிட்டு இடையே ஓடிட்டு கொண்டு ஓடிட்டுது. திடீர்னு முடிச்சு பார்க்குறேன், எங்கள் மாமா வைத்த தலையிட்டு என்ன செய்துனாங்க, ஒன்றும் செய்யலையே மாமா அப்படின்னு. ஏன் சத்தம் போட்டீங்க? உங்கள் வாயில் வரும் ஏசுன்னு வராது, ஏசு ஏசுன்னு சத்தம் போட்டீங்களே அப்படின்னாங்க. வாய் தந்த சத்தம் போட்டோம். ஆனால் ஏசு ஏசுன்னு சத்தம் போட்டீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சத்தம் போட்டிருக்கேன், நான் வாய் விட்டு சத்தம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் செய்யணுமா இப்படி சுப்பினாங்க அப்படின்னா எங்கள் மாமாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏசுன்னு சொல்லிட்டாங்க போடணும் அப்படின்னா அவங்க சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே எனக்கு எங்கே போக முடியாது, வேலூருக்கு போக முடியாது, அந்த 17,000 கிடையாது, இந்த இடத்துல இருந்து என்னை சுகப்படுத்தினால் உங்களுடைய ஊழியத்தை என் காலம் வரை செய்வேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேன், அன்னைக்கு விட்டேன். அதான் 80 அன்னைக்கு தான் நான் நினைச்சுக்கிறேன், ஆவிக்குள்ள பிறந்துருக்கேன். இல்லை 50 வருஷம் ஆச்சுது. அப்போ உண்மையான வயசுலாம் 50 தான் இல்லையா? ஆமாம், அன்னைக்கு சொன்னதான் ஏசு நான் நீங்கள் எனக்கு சுகமாக்கினா, இந்த இடத்துல சுகமாக்கினா நாமுடைய ஒழித்து என் காலம் வரைக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அதன் பயம்தான் என்ன செய்யுது, டாக்டர் ரெண்டார் ஆளர் என் பிள்ளை என்ன சொல்றேன்னு சொல்லிட்டான். வா டாக்டர் அங்கே இருக்காத, நீ இங்கே வா. அவருக்கு சொல்றாரு அப்பாட்ட, எனக்கு எதுவும் இருக்க முடியலப்பா, எனக்கு ஊர் சொல்லி வந்துட்டேன் அப்படிங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் திடீர்னு வந்து நிற்க அப்படி கேட்கிறாரு. எனக்கு என்ன ஊர் போல இருந்தது வந்துட்டேன், என்ன எப்படி ஒரு கேஸ் இருக்கப்பா, என்ன செய்ய அப்படின்னுங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் ரெடி பண்ணிங்கப்பா அப்படின்ட்டேன். மறுநாள் ஆப்ரேஷன், இந்த பக்கம் வெட்டி எடுத்து கல் எடுத்தா படம் கல். அவர் சொன்ன மாதிரி 5 நாளுக்கு மேலே இருக்காரு. அவங்க இப்போ எடுத்துட்டு ஓடி கீழே எரியிறாங்க ஒட்டையமண்டுக்கு, அவ்வளோ கல். ஆகவே அந்த கல் அன்னைக்கு இருந்தது அந்த ஏற்றுக்கொண்டதில் இருந்து இன்றைக்கு கிடைக்கிறது. அந்த உள்ளுக்குள்ள இந்த இருள் வா ஏசு கிடையாது பிசாசு கிடையாதுன்னு சொன்ன இருள் என்ன செய்தது போய்விட்டு. இல்லை யார் வந்துட்டா, இயேசு கிறிஸ்து வந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் நாம நம்ம உள்ளத்தில் இருக்கிற வியாதியின் இருள், பாவத்தின் இருள், இவை எல்லாவற்றும் போகுதுன்னா ஒரு மனுஷன் என்ன எப்படி வரணும், ஒரு பரிசுத்தமான மனுஷன் என்னுடைய பிள்ளை வரணும்னு அல்லது எழுதி வச்சிருக்கிறார். இல்லையா? அவர் வரணும் உள்ளத்தில். அதாவது அந்த ஒளியானது மேலான ஒளி, உண்மையான ஒளி, மனுஷனுடைய பாவத்தை எல்லாத்தையும் நீக்கிற ஒளி அதுதான். நம்முடைய வேதனைகளை நீக்கிற ஒளி அதுதான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நீக்கிறது ஒரு வழி அந்த ஒளி தான். அதுலையா அதுலையா அந்த ஒளி நம்முடைய இதயத்திற்கு என்ன செய்யணும், வரணும். வந்தா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இருளெல்லாம் விலகி போகும். நமக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். எவ்வளவோ பாவத்தில் சிக்கி இந்த பாவத்தில் நல்லவர் விடுதலை கொடுத்தாரு. கஷ்டத்தில் இருந்து, கடன் பாடங்களிலிருந்து ஒவ்வொருத்த வீட்டு வாசலிருந்து ஏசுவான்.
வீட்டில் புல்லட்டில் வருவான், அதெல்லாம் கொடி கட்டி காரில் 3 பேர் 4 வருவான், உள்ளே வர மாட்டான். உள்ளே வாங்க அப்படின்னு வெளியிலேருந்து சத்தம் போட்டால் தான் மற்றவங்களுக்கு கேட்க வைக்கப்படுவான். அதுக்கு இப்போ உடனே கொடுத்துருவான்னு சொல்லி அவங்க மட்டும் வைக்கட்டுவாங்க. நாங்கள் வைக்கப்பட போது கோவப்படலை, என்கிட்ட இல்லை, இருந்தால் தருவேன், என்கிட்ட இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு. இதெல்லாம் அவங்க மரியாதை இல்லைன்னா. ஒரு நாள் நான் திருநெல்வேலி போயிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும் செக்கு கையில் கொடுத்து இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டு செக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பழகணும் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். திருநெல்வேலி போயிருக்கிறாங்க. அவனு நாளை காலில் படுத்து போகிறேன், இல்லைன்னா அவர் பிடிச்சி கட்டி கொண்டு போய் வெட்டி போடுவேன் அப்படின்னு இருக்கிறான். மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எப்படி இருக்கும்? பல்ல கழிச்சிட்டு அப்படியே பயந்து நம்பிட்டு வீட்டுக்கு கிடக்கிறான். நான் அந்த பக்கமாக அந்த நேரத்தில் பார்த்து வந்துட்டேன். வந்து என்னம்மா அப்படின்னு வந்து ஏசிட்டு போகிற பாப்பா அம்மா பயந்து அப்படியே கையிட்டு இப்படி பல்ல கழிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அந்த ஹோமியோ டாக்டர் அவரை கூட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணோம். அந்த வேகத்தில் இழந்ததான். நான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 67 சென்ட் பெரிய பங்களா போட்டிருக்கான். வெறும் 40 ரூபா, 50 ரூபா செலவு, 40 ரூபாய்க்கு கையில் கிடச்சிது. திருப்பி 40 ரூபாய்க்கு கொண்டு போகும்போது அது முடிஞ்சது தர மாட்டேன்ட்டான். அதோட விட்டுட்டு வந்தாச்சு. அந்த ஒரு சின்ன கடனுக்கு ஒரு 16,000 கடனுக்காக அவர்கிட்ட இழந்து. சரி, அதனால எனக்கு ஒரு அந்த ஆண்டோர் எங்கிட்ட இருந்ததுனால அந்த எனக்கு இந்த இறந்து போகணுமே இங்கே பயம் இல்லை. மனைவியை காப்பாற்றிக்கிட்டோம், இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல இருந்தான். ஆகவே நம்ம எவ்வளவு பாடு இருந்தாலும் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள இருந்தாங்க இழப்போ அல்லது கஷ்டமோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம் சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அவரே மெய்யான ஒளி, அந்த ஒளி எனக்குள்ள இருக்குது, பார்த்துக்கணும். எல்லா காரியங்களும் எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாவற்றையும் முடித்து சம்பளம் வாங்கவும் எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து இன்னைக்கு கடனே இல்லாதபடி அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வாங்கிக்கிட்டார். இல்லையா இல்லையா? காரணம் எனக்குள்ள யார் இருந்துட்டுதா? இயேசு வந்து விட்டார். இல்லையா இல்லையா? இயேசு வந்து வீட்டில் என்னது சந்தோஷம் சமாதானம் இல்லையா? பீடி இல்லை குடி இல்லை இல்லையா? அப்போ இயேசு வந்து வீட்டில் ஏதாச்சும் மகிழ்ச்சி தான் இல்லை. சகையை பாருங்க, மரத்தில் ஏறி இருந்துச்சா ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்சு வாஞ்சையோடு ஏறுறான். ஆண்டவர் வந்து நிற்கிறார். இன்னும் உடனே சொன்னாரு சகையே கீழே இறங்கி வா. இறங்கி வந்தவர்னு அவன் வரும்போது இயேசு இங்கே போயிட்டாரு. உள்ளத்துக்குள்ள போயிட்டாரு. அவனுக்கு வேலை செய்யுது. அம்மா இது வராரு, பேரை தெரியாது அதே சொல்லி விட்டுட்டாரு. எங்க போன இன்னொன்று பாவங்கள்லாம் செய்யாது, இவர் மத்தியில் சொல்லுவாரு, இவன் அவ்வளோ பேர் உண்ணிட்டு இருக்காரு. என்ன தெரியும் போகும்போதே சொல்லிட்டான், ஐயா நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தையா ஒன்றும் இல்லை 2 இல்லை 4 கொடுத்ததையா? சரி ஐயா சொத்து ஆஸ்தியில் பாதிய ஏழை கொடுத்ததையா கொடுத்தது உங்களுக்கு பாவம் இழந்தது வெளியேறுது. இல்லையா? அப்போ அவன் இயேசு அந்த வீட்டில் இருந்தது இல்லை, கடன் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ இயேசு அவர் வீட்டுக்கு வந்த உடனே அது சந்தோஷம் தாங்க. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, எவ்வளோ பாருங்க, அநியாயமாக வாங்கியிருக்கான், அநியாயமாக வரி பிடிச்சிருக்கிறான், அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறான், கொள்ளையடிச்சிருக்கிறான். அப்போ இன்னைக்கு அவன் எப்படி ஆயிட்டானா? ஆபிரகாமின் வழியில் இருக்கிற குமாரனாக வல்லவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டாங்க. காரணம் இந்த இயேசுங்கிற ஒளி உள்ளத்துல வந்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான், பாவத்தை எல்லாம் விட்டுட்டான் இல்லையா? ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை முடிச்சுட்டு வரார், மேல்நாட்டுக்காரர். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பெரிய கொள்ளை வழியில் மேலே இருட்டு வராரு, காரில் வராரு. ஒரு கொள்ளைக்காரன் வந்து மறிச்சுக்கிட்டான், மறிச்சுக்கிட்டு கையை காட்டில் நிறுத்திட்டாரு. அவர் இறங்கி வாரார். என்னப்பா அப்படிங்கிறாரு, சூட்கேஸை கொடு அப்படிங்கிறாரு. கொடுக்க மாட்டேங்க, இந்த சூட்கேஸை கொடு, சுட்டு விட அப்படிங்கிறார். துப்பாக்கி தூக்குறேன், நீ சொல்ல முடியாது அப்படின்னு. நான் சுட்டு விடுவேன், நிறைய கொலை செய்கிறேன், ஒன்றையும் கொலை செய்கிறேன், நீ சூட்கேஸை கொடுத்துட்டு போ அப்படிங்கிற. தர மாட்டேங்க, நான் சுட்டுருவேன், சுட முடியாது. நீ யாரு? நான் தேவனுடைய மனுஷன், நான் சுட்டுருவேன், சொல்ல முடியாது. நீ யாரு? தேவனுடைய மனுஷன்னா இயேசு கிறிஸ்துடைய மனுஷன் அவன் அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுக்கலையா கொடுக்கலையா? முடியாது, நான் சொல்ல போறேன், சுடு அப்படின்னாரு. அவன் டப்பு டப்புன்னு நினைச்சுட்டான், சுட்டுட்டான், வெடிக்கல.
துப்பாக்கி வெடிக்கலை. அதான் தட்டி பக்கம் தட்டி வெட்டி எத்தனை பேரை கொலை செய்யறோம், என்கிட்ட வெடிக்க முடியாது. நீ யாரு? நான் தேவனுடைய மனுஷன். ஏன் வெடிக்கலை? நான் தேவனுடைய மனுஷன். உன்னால என்ன சொல்ல முடியாது அப்படின்னு இவனுக்கு வேற மாதிரி ஆயிட்டு. அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி அவன் கேட்கட்டும், நீ யார்? நான் இயேசுடைய மனுஷன். நான் எனக்கு ஏன் சொல்ல முடியல? தேவனுடைய மனுஷன் பாதிக்க முடியாது, இன்னொன்று சொல்ல முடியாது. நீ பாவியான மனுஷன், அதனால விஜயனிச்சுதான் இருவுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்கள் வலுகிறது யாரு அப்படின்னு, அதான் இயேசு கிறிஸ்துங்கிறேன். அவர் யாரு? அவர் பாவிகளை நேசிக்கிற மனுஷன், பாவிகளை இருக்கிறாரு, ரசிக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அப்படின்னு சொன்னா. அப்ப என்ன அந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா அப்படின்னு, மன்னிப்பாரு, அதுதான் இருக்கிறாரு. அப்போ வாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கோவிலுக்கு ஒரு மண்டபத்துக்கு கொண்டு போறான், பால் அடைஞ்ச மண்டபத்துக்கு கொண்டு போறான். அங்கே போனால் எல்லாம் தலைகளும் எலும்பு குடிகளுமா இருக்குது. நிறைய பேரை சுட்டு கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்கிறான். இத்தனை பேரை சுட்டு கொண்டுருவேன், ஒன்றும் சொல்ல முடியல. அது காரணம் இயேசு விட்டார். அந்த இயேசு இவ்வளவு பாவம் செய்யும்போது என்ன மன்னிப்பாரா அப்படின்னு கேட்குறான். மன்னிப்பார். அதுக்காக தான் அவர் ஒரு பாவியும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் மன்னிப்புக்காக தான் அந்த உலகத்தில் வந்தாரு. அவர் ஒளியாக வந்திருக்கிறாரு. அந்த ஒளி உள்ளத்துல தான் பார்த்து மன்னிச்சிருவாரு. அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லை. வாரம் உள்ள கூட்டு போனான். அங்கே ஒரு பெண் கையும் காலையும் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கான். இப்படி கயிறை விட்டு அந்த பக்கம் கட்டி காலையும் கட்டி விட்டுட்டு இருக்கிறான். எலும்பு கூடு மாதிரி இருக்குது அப்படின்னு. இது என் மனைவி சொல்லலாம். இது என் மனைவி, எனக்கு அவளுக்கும் பிடிக்கல, தானா சாகட்டும், தண்ணி குடிக்கிறதுல சாப்பாடு கடையில் சாப்பிட்டு போட்டுங்க அப்படின்னா. இப்படிப்பட்ட பாவியம் நினைப்பாரா அப்படின்னா. இதுக்காக தான் இயேசு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட பாவிகளை ரசிக்கத்தான் வரும் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் எந்த மனுஷனையும் புறம்பத்துல எந்த பாவியும் இருக்கிறதல்ல, அவர் மன்னிப்பார் அப்படி சொன்னே அவர் காலில் விழுத்தான். நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கையா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிக்கிறது, எனக்கா ஜோவுங்க, நான் நிம்மதி இல்லாமல் அடைகிறேன், கோபத்தில் எப்படியா சுட்டு கொண்டுருவேன், எப்படியோ என்னுடைய காரியம் பூரா மோசமாக போய்கிட்டு இருக்குது, என்னை மன்னிக்க சொல்லி ஆண்டோட ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் ஜோம் பண்ணலாம். அவன் எழுதி ஜோம் பண்ணி முடிச்சோடனே அவன் எழுதி கையில அவுத்து விட்டான். நான் வந்து கூட வாழ்ந்து போயிட்டான், காலை விட்டான். அவரை விட ஒரு பெரிய ஊழியக்காரனை அதை மாற்றிட்டார் இல்லையா? அந்த கொலைகாரனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றிட்டார். எப்படி வாங்க. அப்போ அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பாவிகளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட பாவியை மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய ஒளியாக ஆண்டவரின் சேரை அனுப்பினார் இல்லையா? அவர் இந்த உலகத்தில் எந்த பாவியும் புறமே தள்ளாமல் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்த மெய்யான ஒளி. மற்ற ஒளிகளெல்லாம் பொய்யான ஒளி இல்லையா? இப்ப மெய்யான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய உள்ளத்தில் இருக்க பாவங்கள் சந்திச்ச வேதனைகள் எல்லாம் செய்யும், வெளியேறும். அவர் உள்ள வர வர எது எது பாவம் நம்ம ஏற்றுக்கொண்டு ஏசப்பா நான் என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொல்ல 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 நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வெளியே வரும். நம்ம சொல்லி 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 ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நமக்கு என்ன செய்யுது? ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயிக்க பண்ணுகிறார். எல்லா காரியங்களையும் செய்து வெற்றி ஆகிறது. அது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டே போயிருந்தோன்னா மணிகளுக்கு ஆயிரம், உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, வாங்க போயிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யுதுன்னு சொல்லுவாரு. நான் அப்படி இருந்தவன் இந்த 50 வருஷத்துக்குள்ள செய்த நன்மைகளுக்கு குறைவில்லை. எதை செய்தாலும் ஆண்டவர் வெற்றிகரமாக கொடுத்தார். அதனால தான் இயேசு ஜெயம் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஜெயம் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லித்தான் அவர்களை தேடி அழைவு போயிட்டு வரோம் இல்லையா? அவங்களையும் தேடி வந்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க முடிச்சாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? அப்ப நம்ம யார் அந்த ஒளியை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இருளில் வாழ்ந்ததாக இருந்தால், பாவத்துக்குள்ளே இருந்தால், கடன் தொல்லை பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நம்ம வெற்றி தலைகுனிந்து அந்த வேதனையோடு இருப்போமானால் அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தையெல்லாம் மன்னிங்கயான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அவன் உண்மையாக என்ன செய்றாரு? உடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல
வந்தார். அதுவே மெய்யான ஒளி இல்லையா? மற்ற ஒளியால பிரகாசிக்க முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் உள்ளத்துல வந்து அவனை பிரகாசிக்க பண்ணுகிறார். அதான் மெய்யான ஒளி. மனுஷன் எழுதாரு பிரகாசிக்க பண்ணுகிறார் இல்லையா? உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக இருப்பீங்க, பிரகாசிக்கப்படுவீங்க. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம், ஏமா எனக்கு ஜோம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீதான் மெய்யான தெய்வம், நீதான் மெய்யான ஒளி ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வாரு? நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து என்ன செய்வாரு? ரட்சித்து நம்ம வாழ்க்கையை அப்படியே புதுபுறமான வாழ்க்கையாக மாற்றி விடுவார் இல்லையா? அந்தக்காக ஆண்டது உலகத்துல பிறந்து வந்து இருக்காரு. எங்க பிறந்தாரு? மாட மாளிகையில பிறந்தாரா? இல்ல, மாட்டு தொழுவத்தில் திருநாட்டம் பிடிக்கிற ஒரு இடத்துல இருந்தாரு. பாருங்களா எவ்வளவு ஏழ்மையான கோலத்துல வந்திருக்கிறாரு. அவர் வந்து இருக்கிறாரு. நம்ம உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மகனாக வந்து அவருடைய வாழ்க்கையில முழுவதும் எல்லாரையும் என்ன செய்தாரு? பிரகாசிக்க பண்ணினார் இல்லையா? எத்தனை 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 நன்மைகள், எத்தனை அருமையான அடையாளங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார் இல்லையா? மனுஷன் என்ன செஞ்சாரு? மனுஷனை மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக மாற்றி இருக்கிறார் இல்லையா? அதை செய்வார். ஒருவேளை மனசுக்குள்ள பாரத்தோடு வேதனையோடு இருந்தால் என்ன முற்றிலுமாக ஒருவேளை நீங்க பைபிள் வாசிக்கலாம், எல்லாம் வசனம் சொல்லலாம், அல்லது ரெகுலரா நீங்க கோயிலுக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் என்ன செய்யாது? ஒன்றும் நடக்காது. அது கிறிஸ்தவன்னு பெயர் சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்துக்குள் உள்ளவன் சொல்லணும். அப்ப கிறிஸ்துக்குள் உள்ள மாறணும்னா நம்ம கிறிஸ்துவ முற்றிலும் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யுது? மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று வருவது இந்த கிறிஸ்து நமக்கு என்ன ஒளியாக வந்து பிறக்கிறார் இல்லையா? அந்த நட்சத்திரத்தை கண்டவங்க என்ன செய்யறாங்க? வந்து ஆமா அந்த அந்த தொழுவத்தில் பிறந்த அந்த பாலகன் நினைச்சாங்க, வணங்கினார்கள் இல்லையா? இல்லையா? அந்த நட்சத்திரத்தோட இருக்குது வழிகாட்டியாக இருக்குது இல்லையா? இயேசு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு அவர் வலிமையான ஒரு தெய்வம் நினைச்சுதான் அவங்க நினைச்சாங்க. சாஸ்திரிகள் வந்து என்ன விழுந்தானா பணிந்து ஆமா நினைச்சாங்க இல்லையா? அவர்கள் வணங்கினார்கள் இருக்கு. அப்போ அப்போ இது எப்படி நடந்தது? ஆண்டவர் பிறக்கல இடத்துல பிறக்கணும்னு தெரிஞ்சு வந்து தான் சொன்னாங்க ஆண்டவரை வணங்குறாங்க இல்லையா? இது யாரு தெரிவிக்கிறவங்க இல்ல? மேய்ப்பர்களுக்கு யார் தெரிவிக்கிறா? தூதங்கள் தெரிவிக்கிறாங்க இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க? இதோ நற்செய்தி. யார் பிறந்திருக்கிறா? கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீது ஊரில் இல்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப ரட்சகர் யாரு? ரட்சகர் யாரு? என்ன பண்றவர்? நம்மை ரட்சிக்கிறவர் இல்லையா? அப்ப அவர் அதை கேள்விப்பட்டவுடன் சொன்ன உடனே மேய்ப்பர்கள் எங்க வந்தாங்க? ஊருக்கு அடக்கி போனாங்க இல்லையா? இப்ப இவ்வளவு கேட்டிருக்கீங்களா? இவ்வளவு பிள்ளைங்க ரட்சிக்கு இயேசு ரட்சிருக்காரு என்ன ரட்சத்துக்குன்னு சொல்லி மற்றவர்கிட்ட நீங்க சொல்லணுங்களா? சொல்லணும். ஆண்டர் கணக்கு கேட்பாரு. இவ்வளவு சொல்லியிருக்கான், அந்த அந்த பையன் கூட சொல்லிட்டலை தான் என்னதான் அவன் சொல்லிட்டு இருக்கான், சொல்லியிருக்காங்க, நீ சொன்னியான்னு கேட்பாங்க இல்லையா? சொல்லணும், ஜெயிக்கணும் இல்லையா? அதான் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? தூதர்கள் செய்த மாதிரி தெரிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிவிக்கணும். அது மற்றவங்களுக்கு சொல்லணும். யார்கிட்ட இடையில சொன்னோம்னு அவங்களுக்கு எல்லாம் ஊர்களை போய் செய்யறாங்க இல்லையா? அப்ப கேள்விப்பட்ட உடனே நினைச்சாங்க சொல்றாங்க. அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக தான் எனக்கு ஆண்டவர் பிறந்திருக்காரு, அவரை பற்றி சொல்லுவதற்காக தான் நம்ம நினைச்சிருக்காரு உருவாக்கிங்க. நீங்க போய் சகல ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னா சொல்லணும். ஏதாவது நம்ம சொல்லணும். இதை பற்றி மேலிருந்து பிரசங்கம் தான் பண்ணணுங்கிறது அவங்கள அவங்க ஊழியக்காரர் இல்லை. நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்காக ஜெபம்னா கூட நீங்க நீங்க ஊழியக்காரர் தான். ஊழியக்காரிகளாக தான் உங்களை மனுஷங்க மாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் அங்கே உள்ள வர மாட்டாங்க. நானும் வந்திருக்க மாட்டேன் இல்லையா? நீங்களும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து உங்களை ஊழியக்காரர்களாக நீங்க மற்றவர்களுக்கு இந்த உண்மையை சொல்லுவதாக
கொண்டு வந்திருக்கிறார். அதை அவன் செய்யணும் இல்லையா? இயேசு பிறந்தனுடைய பலன் அதுதான். நட்சத்திரம் தான். நோய் கண்டவங்க என்ன செய்வாங்க? பிசாசு பிடித்தவன் என்ன செய்தான்? ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கட்டுமான்னு கேட்டான். அது சந்தோஷம். எப்போ எப்படி அற்புதம் இருக்கிறாரு, நான் எப்படி இறங்கி மேலே குத்தி கிழக்குத்தி அதில் வெட்டி இருக்கவே நினைப்பி நல்லா இருக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஆசை இல்லையா? ஆண்டவரோடு போது அற்புதம் பார்க்கணும் ஆசை. அவர் சொல்ல அனுபவிக்கல. என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் அவரு? நீ போய் என்ன செய்ய மற்றவருக்கு சொல்லு இல்லையா அப்படின்ட்டு இப்போன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அப்போ ஆண்டவருக்கு நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கோ சொல்றது தான் கிறிஸ்துமஸ். அதுக்குத்தான் செய்து கிறிஸ்துமஸ் இருக்குது. நம்ம சொல்லணும். அவன் நல்லா வெடியை போட்டு கொளுத்திட்டு இது புகையா போய்கிட்டு போயிருக்கல இல்லையா? நல்லா கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துட்டு நல்ல மட்டன் ஆண்டவர் பிறந்தால் ஆட்டுக்கறி தந்தான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போயிருக்கல இல்லையா? அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நம்மை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இல்லையா? ஆகவே நாம் என்ன செய்யணும்? முதற்கொண்டு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருடைய அந்த அற்புதங்களை மற்றவர்கள் சொல்லி அவங்களை வெற்றிப்பி நினைத்துல கொண்டு வர வேண்டும். சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தா 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 நமதாதி பிதாவின் திருப்பாளர் இவர், அனுகுலர் இவர், மனுவேலர் இவர், சமாதானோடு இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 ஒரு செய்யறிவர் பரமராயறிவர் நமதாயறிவர் சமாதானவோடும் இயேசு கிறிஸ்து இவர்தா 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 ஆவியினர செய்த தீரவே அருளானந்தமாய் அழியா சொந்தமாய் சமாதானவோடும் இயேசு கிறிஸ்து இவர்தா 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 ஆரணம் பாடி பின்னோராடவே அறிஞர் தேடவே இளையோர் கூடவே சமாதானவோடும் இயேசு கிறிஸ்து இவர்தா 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 மெய்யாகவே மேசையாகவே நம்மை நாளே நாளே கிருபை புரினாரே சமாதானவோடும் இயேசு கிறிஸ்து இவர்தா 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 அருளானந்த உச்சவழி காட்டினாரே நீலை நாடினாரே மூடி சூட்டினாரே சமாதானவோடு இயேசு கிறிஸ்து இவர்தா 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 சொல்லியிருக்கிறாரு. நம்மை பிரவேசிப்பதற்காக அந்த உலகத்திலே பிறந்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்துகிறார். உன்னுடைய பாவத்தை சுமந்து சென்றவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுப்பட்டியாக வந்தார்கள்.
இருக்கிறது எஜமானம் சமவேதம் என்ற வேதங்கள் சொல்லுகிறது. ஒரு ஆடு, பரிசுத்தமான ஆடு, குறையில்லாத ஆடு, அது ஆடைகளுக்கு கையும் கால்களையும் நிறுத்தி கட்டிவிட வேண்டும். அதற்கு சோதனை கொடுக்க வேண்டும். அதன் தலையில் முன்னாடி சொல்ல வேண்டும். அதன் கால்கள் இணைக்கப்படக்கூடாது. அது மதித்து முன்னுதானே எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எது இந்த ஆடு, அந்த ஆடு எது என்று சொல்லவில்லை. அது எங்கிருந்து வரும் என்று சொல்லவில்லை. அந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கு என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அழகையா எந்த இடத்திலும் காணப்படாத ஆனால் சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சொல்லியிருக்கிறது. சவுக்கால் அழிக்கப்பட்டு உடம்பெல்லாம் புரியப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கழுத்திலே அடித்து துப்பினார்கள். மூணு சூட்டி கோலால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கைகளும் கால்களும், அவருடைய கைகள் கால்கள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளும் கால்களும் ஆளிகால் அடிக்கப்பட்டு அந்த கோர சிலுவையிலே தொங்கினார். ஈட்டியால் அவருடைய விழாவிலே கொத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவத்தை சுமப்பதற்காக அந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த வேதனையின் மத்தியில் என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டீர் என்று கதறிய நேரத்தில் கூட அவரை அடித்தவர்களுக்காக, குத்தினவர்களுக்காக, கன்னத்தில் அலைந்தவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு நிறுத்தவர்களுக்கு சாகப்பட்டவர் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்று என்னென்று தெரியவில்லை என்று சொல்லி பரிதாபத்தோடு அவருக்காக வேண்டிக் கொண்டார்களே. எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், ஹல்லேலூயா. பரிகாரியாக தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். அது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமா, அது உள்ளத்தில் ஏற்றுக்கோமா, அது உள்ளத்திலே வரும்போது ஆண்டவரே, இது வாசல் படியில் தட்டி கொண்டு நிற்கிறேன். ஒருவன் கதவை திறந்தானால் நான் எத்தனை எத்தனை முகத்துமான தெய்வம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நமக்கு வெளியே கொடுக்கிற ஒரே கிறிஸ்து மாற்றமே, மாற்றமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாவத்தில் இருக்கிறீங்களா, சாபத்தில் இருக்கிறீங்களா, கடன் தொல்லையில இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா, பிரச்சனையில இருக்கீங்களா, இந்த ஒரு முடிவுக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் முடித்து தருவா. எல்லா பிரச்சனையும் முடித்து தருவா. திருமணம் ஆகாமல் தடை பண்ணீங்களா, திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்து வருவார். கொஞ்சம் பாக்கியம் இல்லையா, அது செய்து எத்தனையோ அஞ்சுகளை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவர் இன்னும் செய்து கொண்டிருக்கிற தேவன் நாம் மத்தியில் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏசப்பா, என் பாவங்களெல்லாம் மன்னின்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தாவீது பாவத்தை செய்து கேட்டா, உமக்கு விரோதமாக பாவம் செய்யல ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுவானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாவங்கள் என்ன ஆண்டவரோ என்று யோசித்து பாருங்க. எந்த பாவங்கள் என்ன ஆண்டவரோ சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உரிய எல்லாவற்றையும் விலகி தருவார், தந்துகளே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு அற்புதத்தை செய்கிற நாளாக இருக்கின்றோம். இந்த ஆண்டை நமக்கு ஈவாக தந்தாரே, இதுவரையிலும் நமக்கு எல்லா தேவையும் சந்திச்சிருக்கிறாரே. அப்படி இருந்தும் ஆண்டவரே, இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா, வைராக்கியமா இருக்கிறோமா, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறோமா, சிந்தித்து பாருங்க. ஒரு விடுதலையோடு கடன் செல்ல வேண்டும். நமக்கு உள்ளத்துல இறங்க வேண்டும், பிறக்க வேண்டும். அந்த இயேசு உள்ளத்துல பிறக்க வேண்டும், நம்ம உள்ளத்துல பிறக்க வேண்டும். அந்த பாவம் அழுக்கெல்லாம் வெளியேற வேண்டும். ஹல்லேலூயா. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஒரு விஷயம் நான் தெரியாமல் பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது ஆண்டவரே. என்னை அவரை வெளிப்படுத்தி அவர்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நான் சந்தோஷமா இல்லை, வாழ்க்கையில எப்படியோ இருக்குது, கடந்து ஓடுகிறோம். வெள்ளை வீட்டுக்குள்ள
அந்த மாதிரி இருக்கு ஐயா. அப்பா உனக்கு சோத்திரம், உனக்கு சோத்திரம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த கார் இழுங்கள் ஒரு விடுதலை வேண்டும். என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க. எனக்குள்ள நீங்க பிறக்க வேண்டும் ஐயா, என் இருதயத்துக்குள்ள நீங்க வர வேண்டும் ஐயா. அப்பா நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் ஐயா, என் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ வேண்டும். மற்றவருக்கு முன்பாக என் முகம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவருக்கு முன்பாக என் முகம் பிரகாசிக்க வேண்டும். என்னை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும், என்னை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டும். அதற்காக என்னை பயன்படுத்துக, என்னை பயன்படுத்துக. என் பாவத்தை நான் கழுவுங்க, 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 கழுவுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. புதிய ஆண்டு, புதிய வரப்போகிற புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல கட்ட நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார் நிச்சயமாக. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நாள் உங்களுக்கு கேட்க ஒரு அற்புதமான நாளை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலை நாள் இந்த ஆண்டில் எத்தனை காரியங்கள், எல்லாத காரியங்கள், பிரச்சனைகள், கோபங்கள், அப்பா எரிச்சல்கள் எல்லாத்தையும் அப்பா என்னை விட்டுவே ஒன்று ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலை தந்து உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்க மன கவலையெல்லாம் மாற்றுவார், உங்க மனத்தை பாரங்களெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, அப்பா உங்க பிள்ளைகளுக்காக நான் தெரிவிக்கிறேன். தகப்பனே, யார் யாருக்கு திறந்து கொடுத்தார்களோ, நீ தஞ்சைக்கு திறந்து கொடுத்தார்களோ, அவங்க உள்ளத்தில் அவங்க தங்கிய அவங்களுடைய பாருங்கள், அவங்களுடைய இருங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தவரே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும் ஐயா, ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்றே அந்த வெளிச்சம் மற்றவருக்கு முன்பாக அது பிரகாசிக்கணும் ஐயா. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துக்குள் உள்ளவன் என்பது, கிறிஸ்துக்குள் உள்ளவன் என்பதை வெளிக்காட்டுகின்ற வெளியாக உணர்வு முடியாத அற்புதத்தை செய்ய பாவங்கள் எல்லாத்தையும் உள்ளவரே நீங்க சூழ்நிலை தீர்த்திருக்கீங்க. தொடர்ந்து எந்த பாவம் பிறகு தள்ளாத தேவன் அப்பா இந்த பாவத்தை எல்லாத்தையும் மன்னியப்பா, எங்க பாவங்கள் அக்கறை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. நீ பாவம் செய்யாதவங்க இதை காத்துக்கொள்ளுங்க. பொல்லாதவங்க இருதயத்துக்குள்ள வராதபடி, அந்த பொல்லாதவங்க இருதய பாவத்தை கொண்டு வராதபடி, அந்த பொல்லாதவன் எங்களை பாவம் வலிக்கும் செல்லாதபடி நீர் எங்களுக்குள்ள தங்க மாட்டவரு. நீர் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாதப்பா, பிசாசு இருக்க முடியாது. நீங்க வந்த வீட்டுக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. நீங்க நித்தம் சட்டம் திட்டி இங்க வீட்டுக்குள்ள போடுங்க, அந்த ரத்தத்தை தாண்டி வர முடியாது. அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாது ஐயா, எந்த வேதனையும் கொடுக்க முடியாது. நீர் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, நீர் எங்களுக்கு இழுத்து வந்திருக்கீங்க. நன்றி சொல்லுறோம்ப்பா, நன்றி சொல்லுறோம் ஐயா. ராஜாவுக்கு நன்றி சொல்லுறோம். நீங்க பிறந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை தாண்டி தப்பித்து ஏழு சூழ்நிலைக்காக உண்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதிக்கிறோம். என்னமா 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 ஒப்பு கொடுங்க, ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தே உம்மை நோவச் செய்தே, நான் பாவம் செய்தே உம்மை நோவச் செய்தே, நீ தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மனதுரு, இயேசுவே என் தெய்வமே, என் மனதுரு. என்று தரப்பனே மனதுரு தேவனே நிச்சயிக்கிறையா. இந்த நாளை உங்களுக்கு ஈவாக தந்திருக்காம சோத்திரம். இந்த நாளை இந்த இடத்திலே அப்பா துதிக்கிறதுக்காக சிலாக்கிட்டு இந்த இடத்தை தந்தீரே, அதற்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறையா. நன்றியோடு துதிக்கிறப்பா. நன்றி. இடத்தை கொடுத்தா அருமையான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கடைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுப்பா. உங்கள் கொடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பிரகாசம் இந்த இடத்துல இறங்கிட்டு வந்தவரே, நீ வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அது வந்துவிட்டு வெறுமையாக வந்துவிட்டு வெறுமையாக போகவே கூடாதப்பா.
வறுமையாக போகவே கூடாது ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வேண்டும் ஐயா. என்ன வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அப்பா, அந்த எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களுக்கு ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லவரே, அவர்கள் இருக்கிற எல்லையில் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஐயா. மற்றவர்கள் இவர்கள் மூலமாக பிரகாசிக்க இவர்களை பயன்படுத்துவீராக அப்பா, இவர்களை பயன்படுத்துவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நம்மை துதிக்கிறப்பா, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்திக்கிறோம் ஐயா. அந்த நம்மை போகாதபடி என் தேவன் இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. அருமையான வேத அப்பா பாடங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதில்களை சொல்லி உற்சாகமாக சொல்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த உற்சாகத்தோடு இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு என்றவரே அவர்களை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லவரை பிரயாசப்பட்டு இத்தனை பொருட்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா. அதை பயன்படுத்துவதற்கு எல்லாரும் பகுதியை படித்து அல்லவரே வரும் நாட்களிலே பரிசொல்லத்தக்கதாக வேத அறிவை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீரே அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியாது ஜெபிக்கிறையா. தகப்பனே, இவ்வளவு பொருட்களை வாங்கி கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படியாவது உற்சாகப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற அருமையான பிரவீன் சாருக்காக, எபனேசர் ஜார் சாருக்காக, அவருடைய மனைவிக்காக, அப்பாவுக்கு வந்து எல்லா ஊழியர்களுக்காகவும் துதிக்கிறோம் சோத்திருக்கிற ஐயா. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க அவருடைய இன்னும் அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக அப்பா பிரயாசப்பட்டு வளர்க்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவருடைய போவதும் வருவதும் உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் கூட இருக்குப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியர்களை செய்வதற்கு இன்னைக்கு அநேக இடங்களிலே நாங்கள் கொண்டு கூடி ஆண்டவரை ஜெயிப்பதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிறதுக்காக அவர் துதிக்கிறோம் சோத்திருக்கிறதா. நல்ல குணத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை போய் ஆண்டவரை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் சிலாகித்தை கிட்டுவீங்க. இன்னும் நாங்கள் உற்சாகமாக சென்று ஜெயித்து வர எங்களை பயன்படுத்த முடியாத ஜெயிக்கிறோம் ஐயா. அதுபோல தகப்பனை காலையில் சர்ச்சிலே 3வது வாரம் உபவாசப்பட்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற சகோதரிக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, மற்ற விசுவாசிகள் அனைவருக்காக துதிக்கிறோம் சோதிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க ஒரு பெரிய ஒளியை உண்டாகட்டும் ஐயா. அங்க இருக்கிற மக்கள் உள்ளத்துல நீதி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வேறு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை கண்டுகொள்ள வேண்டும், உங்களுடைய ஆழத்துக்கு வாங்கியோடு வர வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, எல்லா காரியங்களுக்காகவும் கேட்காம இருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் உங்களுக்கு கேட்கிறப்பா. அவங்க கேட்கிற எல்லா தகப்பன விண்ணப்பங்களுக்கு நீ பங்கு கொடுக்கிறீர்கள். அதற்காக துதிக்கிறோம் சோத்துகிறோம் சோத்துகிறோம் எல்லா துதிக்கிறவங்களுக்கு செலுத்துகிறப்பா. விசேஷமாக தூர இடங்களில் இருக்கிற அருமையான குடும்பத்திற்காக மைக்கேல் அவருடைய குடும்பத்துக்காக துதிக்கிறோம் சோத்துகிறதா. அருமையான சாருக்காக துதிக்கிற ஆண்டவரே, அப்படி ஒவ்வொரு ஆண்டவரை ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் ஆசிரியங்க. நான் ஆசிரியப்பட்டிருக்கிறேன். இந்த புதிய ஆண்டு எனக்கு இந்த ஆசையாக இருக்க வேண்டிய விசுவாசத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்ய முடியாது ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் சோத்துகிறையா. ஒவ்வொருவரையும் ஆசிரியத்தை பொருட்படுத்துவீங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உனக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி, என் உள்ளவர்கள் சனாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி, அவற்றின் சோழவான வராது. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். கத்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா.